மகாநதியில இப்போ விஜயன், காவேரி 2 பேரும் மாறி, மாறி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ காவேரி சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்து, "என்னடி சிரிக்கிற?" அப்படின்னோனே, "இல்லம்மா, விஜய் ரொம்ப நல்லவரா இருக்கார்ல. எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும்ல. அவர நான் தப்பா நெனச்சுட்டேன்" அப்படின்னோனே, "அதான் நான் அப்பையிலேருந்து சொன்னேன்ல" அப்படின்னு ஒரு பக்கம் சாரதா சொல்ல, "அவரு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு இப்போ வரைக்கும் பசிக்கலடி. அப்படி அன்புல சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னோனே, "ஆமாம்மா" அப்படின்னு விஜய நெனச்சு சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அம்மாவ நெனச்சு, "பாத்தியா? உன்னோட அம்மா வந்து உன் கூட இப்ப என்னோட குழந்தைன்னு டான்ஸ் ஆடுனா. என்னோட குழந்தை தான் நீ. நான் தான் உன்ன பெத்தேன்னு உன்ன தூக்கி வச்சு கொஞ்சம் போறா. கொஞ்ச நாள்லயே நடக்கும் பாரு அம்மு." அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் போயிட்டுருக்கு. முதல்லயே சொன்ன மாதிரி நர்மதா வீட்டுக்கு வந்தாச்சு. நர்மதா வரதுக்கு முன்னாடியே யமுனா, கங்கா எல்லாரும் வந்தாச்சு. இருந்தாலும் குமரன் வந்தா இன்னுமே நல்லா கலகலப்பா இருந்திருக்கும். நர்மதாவ பார்த்தோனே எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி அ நம்ம கங்காவோட குழந்தையும் வந்திருக்கு. விஜயுமே நம்ம அம்முவ கூட்டிக்கிட்டு வராரு வீட்டுக்குள்ள வந்த உடனே. "நானும் உனக்கு சித்தி தான்டா" அப்படின்னு நர்மதா தூக்கி கொஞ்சுது. "ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா?" அப்படின்னு காவேரி, விஜய், அம்மு 3 பேருமே கிளம்பிட்டாங்க. அடுத்ததா எப்படியாவது காவேரிக்காக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும்க்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நர்மதா ஃபீல் பண்ணுது. அடுத்ததா இப்போ விஜய் வீட்டுக்கு காவேரியை கூப்பிடுறாங்க. ஸ்கூல் முடிச்சு காவேரி நேரா போறாங்க. அங்க போனதுக்கப்புறமா, "உங்களுக்கு வந்து கிஃப்ட் வச்சிருக்கோம்மான்னு" சாமி ரூம்லேருந்து புடவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து தாத்தா வந்து குடுக்குறாரு. "எதுக்கு தாத்தா இதெல்லாம்?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்லம்மா, எங்க வீட்டு குழந்தைக்காக நீ இவ்ளோ பண்ணியிருக்க. இது ஒரு சின்ன கிஃப்ட் தான் வாங்கிக்கோ" அப்படின்னோனே, "என்ன சார் இதெல்லாம்?" அப்படின்னோனே, "பரவாயில்ல மிஸ், நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க பண்ணது எங்களுக்கு பெரிய உதவி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதை பண்ற மாதிரி செலுத்துறாங்க. வீட்டுக்கு போனோனே தான் காவேரி யோசிக்க போறாங்க. ஏன் நம்ம விஜய கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான். அம்முக்காக நம்ம பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்க போறாங்க. அடுத்து என்ன ட்விஸ்ட்ன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.